வணக்கம். இது உங்க அஸ்வின் பேசுறேன். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, டான்செட் 2024க்கான அட்மிட் கார்டு உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆமாங்க, February 21 3:30 மணிக்கு உங்களோட அட்மிட் கார்டு உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எப்படி அதை டவுன்லோட் பண்றது அப்படின்றது தான் சில பேரோட குழப்பமா இருக்கு. சில பேருக்கு இப்போ வரைக்கும் வெப்சைட்டே வேலை செய்யறது இல்லை. இன்னுமே அது வெப்சைட் இன்னும் பிஸியாக தான் இருக்கு. ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணா என்ன ஆகும்? ஹால் டிக்கெட் மிஸ்டேக்காக இருந்தால் என்ன பண்ணுறது? டான்செட் அப்ளிகேஷனே மிஸ்டேக்காக இருந்தால் பண்ணுறது? டான்செட் அப்ளிகேஷன் நம்பர் காட்ட மாட்டேங்குது. டான்செட்டில் அப்ளிகேஷன் இன்கம்ப்ளீட்டாக இருந்தால் என்ன பண்ணுறது? ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ண முடியலனா என்ன பண்ணலாம்? அப்ளிகேஷன் இன்கம்ப்ளீட்டாக இருக்கே, டீட்டெயில்ஸில் ஏதாவது மிஸ்டேக்ஸ்னால் என்ன பண்ணுறது? அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ உங்களுக்கு கடைசி வரைக்கும் பாருங்கள். தேவைப்படுற ஃப்ரெண்ட்ஸ்க்கு உங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மற்றபடி கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் உடனே போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோ. சரி, இந்த டான்செட்டுக்கான உங்கள் அட்மிட் கார்டு எவ்வளோ முக்கியம் அப்படின்னா, இந்த அட்மிட் கார்டு இல்லாமல் உங்களால் எக்ஸாமே எழுத முடியாதுங்க. ரொம்ப சீரியஸான விஷயம். இந்த அட்மிட் கார்டு இல்லாமல் எக்ஸாம் உள்ளே உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த அட்மிட் கார்டு உங்களுக்கு முக்கியங்க. சரிங்களா? ஹால் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத நம்ம சொல்ல போகிறோம். வழக்கம் போல் நம்ம டான்செட் வெப்சைட் போய்க்கிங்க. வெப்சைட்டில் போயிட்டீங்க அப்படின்னா உங்கள் லாகின் பேஜ் காமிக்கும். அந்த லாகின் பேஜில் உங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேலேயே டவுன்லோட் ஒரு அட்மிட் கார்டு, டவுன்லோட ஹால் டிக்கெட், டவுன்லோட என்ட்ரன்ஸ் அந்த மாதிரி கேம் காமிக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஹால் டிக்கெட் டவுன்லோட் ஆகிக்கும். அந்த பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாங்க. அதில் உங்களுக்கு தேவையான ரூல்ஸ் அண்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், மேலே உங்கள் நேமு, உங்களோட ரிஜிஸ்டர் நம்பரு, அப்புறம் உங்களுக்கு தேவையான எம்பிஏக்கு அப்ளை பண்ணிக்கலாம், சிட்டா பிஜிக்கு அப்ளை பண்ணிக்கலாம், டான்செட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான என்னென்னதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அதை ரெஸ்பெக்டிவான ஹால் டிக்கெட் உங்களுக்கு ஷோ ஆகுங்க. ஹால் டிக்கெட் ரொம்ப முக்கியம். தயவுசெய்து ஒரு காப்பி டிரைவ்லையோ இல்லை இமெயிலையோ போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? வருகின்ற March 9 உங்களுக்கு எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. மார்னிங் உங்களுக்கு MCA எக்ஸாம் நடக்கும். ஆஃப்டர்நூன் உங்களுக்கு MBA எக்ஸாம் நடக்கும். மார்னிங் கரெக்டாக சொல்லணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10:30 மணிலேருந்து 12:30 மணி வரைக்கும் உங்களுக்கு MCA எக்ஸாம் நடக்குங்க. சரிங்களா? ஒரு ½ hour நடக்கும். அடுத்து MBA எக்ஸாம் மதியானம் 2:30 மணிலேருந்து 4:30 மணி வரைக்கும் உங்களுக்கு MBA எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? இந்த ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணும்போது இந்த மாதிரி நார்மலாக இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் இதில் என்ன குழப்பம், என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த டான்செட் வெப்சைட்டே லோட் ஆக மாட்டேங்குது. சரிங்களா? உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, எல்லாத்துக்கும் அந்த டான்செட் வெப்சைட் லோட் ஆக மாட்டேங்குது. இந்த டான்செட் வெப்சைட் உங்களுக்கு சைட் இஸ் அன்ரீச்சபிள், சைட் கான் ரீச்சபிள் அப்படி தான் வந்துட்டு இருக்கு. நம்பர் 1. நம்பர் 2, லாகின் பேஜ் உங்களுக்கு இமெயில் ஐடி பாஸ்வேர்டு போட்டால் உள்ளேயே போக மாட்டேங்குது. இது நான் 2வது மிஸ்டேக்காக சொல்கிறீங்க. 3வது உள்ளே போய் பார்த்தா எதுவுமே வர மாட்டேங்குது. ஹால் டிக்கெட்டே ஷோ ஆக மாட்டேங்குது. டவுன்லோட் ஒரு ஹால் டிக்கெட் கிளிக் ஹியர்னு சொல்லிட்டு அங்கே ஒரு இமேஜ் வருது. அதை கிளிக் பண்ணால் எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்றீங்க. முதல்ல நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள் லாகின் இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் லாகின் பண்ணி பாருங்கள். சரிங்களா? லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும் பட்சத்தில் நீங்கள் லாகின் பண்ணி பாருங்கள். லாகின் ஆச்சு அப்படின்னா உள்ளே போயிட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஹால் டிக்கெட் நார்மலாக டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் ஆகலை அப்படின்னா உங்கள் அப்ளிகேஷனில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்குன்னு அர்த்தங்க. முதல்ல உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் எடுத்துக்கோங்க. அப்ளிகேஷன் நம்பர் தெரியல அப்படின்னா உங்கள் லாகின் ஐடி, இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் இருக்கீங்க, அதை போட்டு மேலே போட்டிங்கன்னா உங்கள் நேம் போட்டு அதுக்கு பக்கத்துலேயே அப்ளிகேஷன் ஐடி வரும். அந்த ஐடி நம்பர் எடுத்து காப்பி பண்ணி டான்செட் வெப்சைட் இருக்கும்ல, அதில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். கரெக்டாக ரிஜிஸ்டர் ஆகிகளுக்கு ஒரு அப்ளிகேஷன் நம்பர்லாம் ஒரு ஸ்லாட்டில் கொடுத்துருப்பாங்க. இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷன்ஸ்க்கு ஒரு ஸ்லாட் கொடுத்துருப்பாங்க. இந்த இன்கம்ப்ளீட்டில் இருக்கா இல்லை இந்த கரெக்டான அப்ளிகேஷன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்கள் அப்ளிகேஷன் என்ன ஸ்டேட்டஸ் இருக்குன்னு ட்ராக் பண்ணிக்கோங்க. 2வது, உங்கள் அப்ளிகேஷன் நம்பரே தெரில அப்படின்னா தயவு செய்து சொல்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். எப்படி அந்த பேஜ் லோட் ஆகும்னு சொல்கிறேன். இல்லை டேரெக்டாக டிஸ்கிரிப்ஷன் என் நம்பர் கொடுத்துருக்கேன், கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கால் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் எப்படி எடுத்துடணும்னு நான் சொல்கிறேன். அந்தமாரி எடுத்து எந்த இதில் இருக்குது ஃபஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கா, ரெகுலரில் இருக்கா, இல்லை இன்கம்ப்ளீட்டில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. மற்றபடி உங்களோட அட்மிட் கார்டில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் அப்படின்னா வழக்கம் போல் உங்களுக்கு இது ஹெல்ப் டெஸ்க் மெயில் கொடுத்துருப்பாங்க, tanset@gmail.com கொடுத்துருப்பாங்க. அந்த இதுக்கு உங்களோட அப்ளிகேஷனில் என்ன மிஸ்டேக்ஸோ அதை டைப் பண்ணி அந்த அப்ளிகேஷன் ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லை பிடிஎஃபோ எடுத்து ஷேர் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுப்பாங்க. சரிங்களா? தயவுசெய்து சொல்கிறேன், ஹால் டிக்கெட் முக்கியம். ஏன்னா ஹால் டிக்கெட் நீங்கள் எடுக்கலை அப்படின்னா, டவுன்லோட் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு ₹1 ₹2 இல்லைங்க, ₹300 பெனால்ட்டி இங்கே கட்டணும். ஹால் டிக்கெட் இல்லாமல் நீங்கள் எக்ஸாம் ஹாலில் போக முடியாது. அந்த ஹால் டிக்கெட் நீங்கள் டவுன்லோட் இப்போ அந்த ரெஸ்பெக்டிவ் டைமுக்குள்ள நீங்கள் டவுன்லோட் பண்ணலை அப்படின்னா ₹300 நீங்கள் பெனால்ட்டி கட்டி ஆகணும். அப்போ தான் உங்கள் ஹால் டிக்கெட் உங்கள் கைக்கு கிடைக்குங்க. இந்த இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷன்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா, என்ன பண்ணோம் அப்படின்னா, இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷன்ஸ் உங்களுக்கு டேட்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இந்த இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷன்ஸ் உங்களுக்கு எந்த ஏரியாவில் மிஸ்டேக்ஸோ அந்த ஏரியா மிஸ்டேக்ஸ் கண்டுபிடிங்க. உங்களுக்கு இல்லை ப்ரோ எனக்கு எந்த இடத்துல மிஸ்டேக்ஸ்னே தெரியல அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். மறுபடியும் உங்களுக்கு அப்ளிகேஷன் கண்டிப்பாக ஓப்பன் பண்ணுவாங்க. சரிங்களா? ஓப்பன் பண்ண பட்சத்தில் நீங்கள் ஃபஸ்ட்டே உங்கள் டான்செட்டாக்கு ஒரு இமெயில் பண்ணிடுங்க. இல்லை அது எப்படி சார்ட் அவுட் பண்ணணும், ஏதாவது ஒரு மைனர் டேட்டா மிஸ்டேக்ஸ் அப்படின்னா அதை ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஈஸியாக மெயிலே சார்ட் அவுட் பண்ணிடலாம். சரிங்களா? போயிட்டு
எதில் மிஸ்டேக்ஸ்னு தெரிஞ்ச பட்சத்தில் அந்த மிஸ்டேக்ஸை டைப் பண்ணி அந்த இதுக்கு இமெயில் அனுப்பிச்சிடுங்க. தெரியல அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள், மறுபடியும் உங்கள் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். கண்டிப்பாக டைம் கொடுப்பாங்க இன்கமிங் அப்ளிகேஷன்ஸ்க்கு. அதை ஓப்பன் பண்ணி எந்த இடத்துல மிஸ்டேக்ஸ் கண்டுபிடிச்சி அதை அந்த பிடிஎஃப் அனுப்பிச்சுட்டு கீழே அந்த டீட்டெயில்ஸ், இப்போ ஃபோன் நம்பர் சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க, நேம் இனிஷியல் சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க, உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர் சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க, யூஜியில் என்ன படிச்சிருக்கீன்றதை சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி சில அதில் இதெல்லாம் சேஞ்ச் ஆகிருக்கும். உங்கள் சப் கம்யூனிட்டி சேஞ்ச் ஆகிருக்கும், கம்யூனிட்டி கோடு சேஞ்ச் ஆகிருக்கும், டேட் ஆஃப் பர்த் சேஞ்ச் ஆகிருக்கும், உங்கள் லொக்கேஷன்ஸ் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்திருக்கும். இந்த மாதிரி நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது. டாக்குமெண்ட் வந்து ப்ராப்பராக அப்லோட் ஆகிருக்காது, கன்ஃபர்மேஷன் மெசேஜில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்பீங்க, இல்லை டேட் ஆஃப் பர்த்தில் எப்படி ஏதாவது மிஸ்டேக்ஸ் ஆகிருக்கும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு மிஸ்டேக்ஸ் ஆகிருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷன்ஸில் இருக்குது. இந்த இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷன்ஸை ரீசால்வ் பண்ணுறதுக்கு அவங்க ரெஸ்பெக்டிவ் டைம் கொடுப்பாங்க. அதனால் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இன்னும் டைம் இருக்குது. அதனால் யாரும் பதட்டப்பட தேவையில்லை, யாரும் பயப்பட தேவையில்லை. சரிங்களா? ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இன்னும் டைம் இருக்குது. சர்வர் ஃப்ரீ ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்தது முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னா, உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் எக்ஸ்டெண்ட் பண்ணுற ஒரு டைம் எப்போன்னு உங்களுக்கு டான்சல் வந்து இனிமேல் அப்டேட் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? வித்தவுட் அட்மிட் கார்டு உங்களுக்கு ஹால் டிக்கெட் இல்லாமல் எக்ஸாமால் அலோவ் பண்ணவே மாட்டாங்க. அதை மட்டும் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு டெட்லைன் கண்டிப்பாக எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து உங்களுக்கு 15th வரைக்கும், கடைசியாக 15 ஃபஸ்ட்டு February 12 சொல்லியிருந்தாங்க, அப்புறம் 15 சொல்லியிருந்தாங்க, அப்புறம் 16 வரைக்கும் சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக இது எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். எக்ஸ்டெண்ட் பண்ணால் இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷன்ஸ் தான் உங்களால் உள்ளே கொண்டு வர முடியும். அதனால் கண்டிப்பாக எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்கன்னு நான் திங்க் பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்கள், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது டவுட்ஸ், ஏதாவது கிளாரிட்டி வேணும், இல்லை எனக்கு ஏதாவது உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், இல்லை கீழே தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க்கும் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜும் அனுப்புங்க. நிறைய பேர் நீங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சிருக்கீங்க. எல்லாராலுமே எனக்கு இந்த டான்சன் வெப்சைட்டுக்குள்ளே லோட் ஆனால் உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்குது, என்னென்ன ஹால் டிக்கெட் என்ன பிரச்சனை, அப்ளிகேஷன் என்ன பிரச்சனை நான் பார்த்து சொல்லிடுவேன். பட் எனக்குமே வெப்சைட் லோட் ஆகலைங்க. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். எல்லா ப்ராப்ளத்தையும் நம்ம சால்வ் பண்ணி கொடுத்துருவோம். சரிங்களா? தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் லிங்கை கிளிக் பண்ணி என்னென்ன டவுட்ஸோ கிளாரிஃபை பண்ணிக்கோங்க.